வணக்கம். சில ரயில்கள் வெறும் பயணத்துக்காக மட்டும் இல்ல, அது ஒரு வரலாறு. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ரயில்வே ராஜாவோட கதையை தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம வைகை எக்ஸ்பிரஸோட 48 வருஷ பயணத்தை பத்தி தான் இந்த முழு ஆய்வு. ஆமாங்க, இந்த ட்ரெயினுக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு. கார்ட் லைனின் ராஜா. ஏன் அப்படி சொல்றாங்க? கார்ட் லைன்னு சொல்றது சென்னைக்கும் திருச்சிக்கும் நடுவுல இருக்கிற நேரடியான ரொம்பவே வேகமான பாதை. அந்த ரூட்ல மத்த எல்லா ரயில்களையும் விட புயல் வேகத்துல போனதுனால தான் இதுக்கு இப்படி ஒரு கம்பீரமான பேரு. சரி, வாங்க இந்த ராஜாவோட பயணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, இந்த ட்ரெயின் வெறும் மதுரையும் சென்னையும் இணைக்கிற ஒரு பாலம் மட்டும் கிடையாது. இது பல தலைமுறைகளோட நினைவுகளையும் தென்னிந்திய ரயில்வேயோட வளர்ச்சியையும் சுமந்துட்டு போற ஒரு கலாச்சார சின்னம். சரி, இந்த ராஜாவோட பிறப்பை பத்தி பார்க்கலாமா? வைகை எக்ஸ்பிரஸ் எப்படி அதோட முதல் நாள்ல இருந்தே ரொம்பவே தனித்துவமா இருந்துச்சுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வருஷம் 1977 ஆகஸ்ட் 15. நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு 16 கோச்சோட, அதுவும் கண்ண பறிக்கிற மஞ்சள் பச்சை கலர்ல வைகை எக்ஸ்பிரஸ் தன்னோட முதல் பயணத்தை தொடங்குச்சு. அது வெறும் ஒரு ட்ரெயின் கிளம்புனதில்ல, ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம்னே சொல்லலாம். இந்த வைகை எக்ஸ்பிரஸ் பல முதல்களுக்கு சொந்தக்காரர்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ மீட்டர் கேஜ்ல மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல பறந்த முதல் ரயிலே இதுதான். அது மட்டும் இல்ல, பயணத்திலேயே சூடா சாப்பிட ஒரு பேண்ட்ரி கார், ராத்திரி நேரத்துல பளிர்னு வெளிச்சம் தர டியூப்லைட், சொகுசா பயணம் செய்ய ஏசி கோச்னு தென்னிந்திய ரயில்வேக்கே பல புதுமைகளை அறிமுகப்படுத்தியதும் நம்ம வைகை தான். அதோட முதல் பயணத்துல 497 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 7 மணி நேரம் 5 நிமிஷத்துல கடந்து ஒரு மாபெரும் சாதனை படைச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல பல பிராட் கேஜ் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களுக்கு இணையா இது ஓடி இருக்கு. என்ன ஒரு வேகம்! வேகம் மட்டும் இல்லைங்க, வைகையோட தனித்துவமே அதோட ஒவ்வொரு சின்ன சின்ன விவரத்துல தான் இருந்துச்சு. அதுல ஒரு ஸ்பெஷல் டபுள் டோன் ஹார்ன் இருக்கும். அந்த சத்தம் கேட்டாலே போதும், தூரத்துல வர்றது வைகை தான்னு ஈஸியா சொல்லிடலாம். மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்துல பாதுகாப்பா போறதுக்குன்னே சர்டிஃபை பண்ணுன பஃபர்ஸ், டிரைவரும் கார்டும் பேசிக்க ஒரு ஃபோன் சிஸ்டம், ஏன் பாதி பேண்ட்ரி பாதி சேர்கார்னு ஒரு ஸ்பெஷல் கோச் கூட இருந்துச்சு. இதெல்லாம் ரயில் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாவே இருந்துச்சு. ஒரு ராஜாவோட பயணம்னா அதுல சோதனைகள் இல்லாம எப்படி இருக்கும்? வைகை எக்ஸ்பிரஸும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்கு. அதுல இருந்து எப்படி மீண்டு வந்துச்சு, எப்படி உருமாறுச்சுங்கிறத இப்ப பார்க்கலாம். 1978ல சில விபத்துகள், அப்புறம் 1996ல விழுப்புரம் கிட்ட வந்த பெரிய வெள்ளத்துல தண்டவாளமே அடிச்சிட்டு போய் 2 நாள் ஒரே இடத்துல நின்னு இருக்கு. இந்த மாதிரி பல இடர்களை இந்த ரயில் சந்திச்சிருக்கு. ஒரு ரிட்டையர்டு லோகோ பைலட் சொன்ன மாதிரி அந்த நினைவுகள்லாம் இன்னிக்கும் பசுமையா இருக்கு. அப்புறம் வந்துச்சு ஒரு பெரிய டெக்னிக்கல் சேஞ்ச். அதுவரைக்கும் மீட்டர் கேஜ்னு சொல்ற குறுகலான தண்டவாளத்துல ஓடிட்டு இருந்த வைகை பிராட் கேஜ்னு சொல்ற அகலமான பாதைக்கு மாறுச்சு. இது வைகையோட சரித்திரத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனை. இது வெறும் தண்டவாளத்தை மாத்தினது மட்டும் இல்ல, ஒரு முழு உருமாற்றம். இனிமே ரயில்கள் இன்னும் அகலமா, ஸ்டேபிளா, இன்னும் அதிக வேகத்துல போக முடியும். டீசல் இன்ஜின்ல இருந்து படிப்படியா வேகமான, இன்னும் திறமையான எலக்ட்ரிக் இன்ஜினுக்கு மாறினது இதோட இன்னொரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா எலக்ட்ரிஃபிகேஷன் நடந்து கடைசியா 2014ல சென்னையில இருந்து மதுரை வரைக்குமான முழு பயணமுமே மின்சாரமயமாகிடுச்சு. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மார்ச் 3, 2022ல இந்த ரயில் தன்னோட சொந்த சாதனையே முறியடிச்சு வெறும் 6 மணி 40 நிமிஷத்துல பயணத்தை முடிச்சு ஒரு புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுச்சு. பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சும் இந்த ராஜா இன்னும் சாதனை படைச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சரி, இவ்ளோ பெருமைகள் எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு இந்த புகழ்பெற்ற ரயில்ல பயணம் செய்யறது எப்படி இருக்கு? இப்போ இருக்கிற பயணிகளோட அனுபவங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. காலம் எவ்வளவு மாறிடுச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க உங்க சீட்ல உட்காந்துட்டு ஜூப் மாதிரியான ஆப்ஸ் மூலியமா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை ஆர்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு, விழுப்புரம் ஜங்ஷன்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா ஆர்டர் பண்ணா போதும், சூடா உங்க சீட்டுக்கே வந்துடும். நவீன கால பயணிகளோட தேவைகளை இந்த ரயில் எப்படி பூர்த்தி செய்யுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆனா இந்த ராஜாவோட பயணம் எப்பவும் நேரத்துக்கு சரியா இருக்கா? உண்மையை சொல்லணும்னா சில இடங்கள்ல தாமதங்கள் ஏற்படுது. குறிப்பா சென்னை நெருங்க நெருங்க தாமரம் மாதிரி ஸ்டேஷன்ல சராசரியா 39 நிமிஷம் வரைக்கும் தாமதமாகுது. இதையும் நாம கவனிக்கணும். பயணிகளோட அனுபவங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ரிசர்வ் பண்ண கோச்ல முன்பதிவு செய்யாதவங்க ஏறி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சில புகார்களும் வருது. இது பயணிகளுக்கு ஏற்படுற ஒரு பொதுவான சிரமத்தை காட்டுது. 2019ல நவீன LHP கோச்சஸோட இந்த ட்ரெயினை அப்கிரேட் பண்ணாங்க. ஆனாலும் சில பயணிகள் இந்த புது சீட்லாம் ரொம்ப நேர பயணத்துக்கு அவ்வளவா சௌகரியமா இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. சோ இந்த விஷயத்துல பயணிகள் கிட்ட இருந்து ஒரு கலவாயான விமர்சனம் தான் வருது. சரி, இவ்வளவு மாற்றங்கள், இத்தனை சவால்கள், இதெல்லாத்தையும் தாண்டி வைகை எக்ஸ்பிரஸ் ஏன் இன்னிக்கும் ஒரு சின்னமாக கொண்டாடப்படுது? அதோட இந்த நீடித்த மரபுக்கான காரணங்களை இப்ப தொகுத்து பார்க்கலாம்.
சுருக்கமா சொல்லணும்னா வைகைங்கிறது வெறும் ஒரு போக்குவரத்து சாதனம் மட்டும் கிடையாது. அது மீட்டர் கேஜ்ல வேகத்துக்கும் வசதிக்கும் ஒரு முன்னோடி. தமிழ்நாட்டோட 2 முக்கிய நகரங்களை இணைக்கிற ஒரு கலாச்சார பாலம். காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருந்த ஒரு வாழும் வரலாறு. அதோட அந்த ராஜாங்கிற பட்டப்பெயர் வெறும் பேரல்ல, அது ஒரு அடையாளம். இன்னைக்கு நாம மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல போற புல்லட் ரயில்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு காலத்துல வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கிற இந்த வாழும் இதிகாசங்களோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் மியூசியத்துல வைக்கிற பொருளா மாறிடுமா, இல்ல ஒரு புது அவதாரம் எடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இந்த ஆய்வை முடிச்சுக்கலாம். சிந்திச்சு பாருங்க.